வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பதிவில் மகரம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மாதத்தில் யாரெல்லாம் நிச்சயமாக ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையுமே உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கிறாரு. அப்போது வருமானம் அப்படின்றது ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அந்த வருமானத்தை காட்டிலும் செலவு அப்படின்றது 2-3 மடங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வருமானத்தை காட்டிலும் செலவுன்றது அதிகமாக இருக்கும். மிச்சத்துக்கு வழி அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்திற்கு ஆதாரமான தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்யக்கூடிய காரணத்தினாலும் தொழில் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். வருமானம் அப்படின்றதும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்த்து உழைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் அதிகமான வருமானம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அதை காட்டிலும் உங்களுடைய செலவுகள், தனிப்பட்ட செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் சனி ராகு அப்படின்ற 2 பாவ கிரகங்கள் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கை காம்பினேஷன் வரக்கூடிய ஜூன் 6க்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. ஸோ அப்போ பேச்சால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே சரி, நீங்கள் தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், ஸோ எங்கேயுமே கொஞ்சம் பேச்சில் கவனம் செலுத்துங்க. பேச்சில் எதாக இருந்தாலும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிங்க. ஸோ பேச்சால் பிரச்சனைகளை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஸோ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னு வரப்போ, புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறாரு. ஸோ அப்போ புது இடம் வாங்குறீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரிய வில்லங்கமுள்ள இடம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புது இடம் வாங்குறத கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி வீடு கட்டுறீங்க அப்படின்னா தாராளமாக கட்டலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச இடம், ஏற்கனவே உங்களுடைய சொந்த இடங்களில் வீடு கட்டுறீங்க அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் வீடு அப்படின்றது கட்டலாம். ஆனால் புதுசாக இடம் வாங்குறது, புதுசாக வண்டி, இப்போ செகண்ட் ஹேண்ட்ஸில் வண்டி வாங்குறது அப்படின்றத கொஞ்சம் தவிர்த்துருங்க. பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஸோ திருப்தியற்ற ஒரு பிரச்சனைக்குரிய வண்டி அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கல்வி அப்படின்னு வரப்போ வெளியூர்களில், வெளி மாநிலங்களில், வெளி இடங்களில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு கல்வி அப்படின்றது இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெறாரு. ஸோ கல்வி அப்படின்றது சிறப்பாக இருக்குது. வெளியில் போய் தங்கி படிக்கிறவங்களுக்கு, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது. பட் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம், ஒரு புரியாத ஒரு பாடத்திட்டமாக இருக்கலாம். அவங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு ஆர்வம் அப்படின்றதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கக்கூடிய காரணத்தினால பேங்க் லோனு, வங்கியில் ஒரு கல்விக்காக இருக்கலாம், ஒரு நகைக்கடனாக இருக்கலாம், ஸோ வீட்டுக்காக கடன் வாங்கிறதுக்காக எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ எந்த விதமான ஒரு கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு லோன் அப்படின்றது சேங்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ஆம் இடத்துல புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால புதுசாக திருமணம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி களத்திரக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்குது. ஸோ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் 4ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கக்கூடிய காரணத்தினால ஸோ திருமணத்திற்கான புதுசாக திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்பப்போ போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தில்
சனி ராகு அப்படின்ற ஒரு காம்பினேஷன் இருக்குது. ஸோ அப்போது பேச்சை குறைச்சிக்கங்க. ஃபேமிலியில் உங்கள் லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். ஸோ பேச்சால் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் யாராச்சும் ஒரு லூஸ் டாக்கிங் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேச்சால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இளைஞர்கள் புதுசாக வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நிச்சயமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய காரணத்தினாலையும் சரி, குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதும் சரி. ஸோ தொழிலுக்காக முயற்சி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு அப்படின்றது அமையும். ஆனால் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் வருமானம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில காலங்கள் வேலை பாருங்கள், நீங்கள் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இதுதான் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதம், திருப்திகரமான ஒரு மாதமாக இருக்கும். நிச்சயமாக ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வர்றப்போ ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு, நண்பர்களோட பொழுதுபோக்கு விஷயங்களில், உறவினர்களோட ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விட்டம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வரப்போ ஒரு இனம் புரியாத கவலை, ஒரு சோகத்தில் ஆழ்த்துவீங்க அப்படின்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாத விஷயங்களை, ஒன்றும் இல்லாத விஷயங்களை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஒவ்வொரு மாத பதிவின் போதும் சில குறிப்பிட்ட தேதிகளை தேர்வு செஞ்சு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. அதே மாதிரி மார்ச் மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. மே மாதம் 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஜூலை மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. செப்டம்பர் மாதம் 14, 15ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. நவம்பர் மாதம் 13, 14ஆம் தேதிகளில் பிறந்திருக்கோங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ முன்கோபம், பிடிவாதம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க. ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு கடன் வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றம் இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்க அப்படின்றவங்க கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.